எல்லாருக்குமே அவங்களோட பேரண்ட்ஸ் ரொம்ப ஸ்பெஷல்ல. ஸோ அதே போல தான் தேவன் எனக்கு கொடுத்த பேரண்ட்ஸோ ஆல்வேஸ் ஸ்பெஷல். அதையும் தாண்டி என்னோட மேரேஜ் லைஃப்க்கு அப்புறம்லாம் தேவன் எனக்கு கொடுத்த நல்ல பெற்றோருக்காக நான் எப்போவுமே நன்றி செலுத்துவேன். இப்போ நீங்கள் கேட்பீங்க, அப்போ மேரேஜ் லைஃப்க்கு அப்புறம் முன்னாடி உங்களுக்கு உங்கள் பேரண்ட்ஸோட அருமை தெரியலையா அப்படின்னு. எஸ், நம்ம சொல்லலாம். நமக்கு அது பெரிய இதாக தெரியல அப்படின்னு. ஏன் தெரியுமா? சின்ன வயசுலேருந்தே எங்கள் அம்மா அப்பா வந்து எங்களுக்கு சொல்கிற ஒரே விஷயம் என்ன தெரியுமா? எது வேணாலும் ஆண்டவர் சமூகத்தில் போய் கேளுங்க. இதை ஏசப்பா கிட்ட கேளு. இது வேணுமா? நீ எங்ககிட்ட கேட்கறதுக்கு முன்னாடி ஏசப்பா கிட்ட கேளு அப்படின்னு. அப்போது சின்ன பிள்ளையில ஓகே, கொஞ்சம் வளர 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 எனக்கே தோணும், எப்புட்றா இதை போய் ஏசப்பா கிட்ட கேட்க முடியும்? ஏசப்பாக்கு வேற வேலையே இல்லையா? இந்த சின்ன விஷயமா இருந்தாலும் ஏசப்பாவா தரணும்? இல்லைல்ல, இது டேடி தானே வாங்கி கொடுக்கணும், இது அம்மா தானே நமக்கு ஃபுல்ஃபில் பண்ணும் அப்படின்னு பல விஷயங்களை நான் யோசிச்சிருக்கேன். ஆனால் மேரேஜ் லைஃப்க்கு அப்புறம் இந்த விஷயங்கள் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் ஆண்டவர் சமூகத்தில் இருந்து அதை காத்திருந்து, ஏசப்பா இது உமக்கு சித்தமாக இருந்தால் கொடுங்க, இது உமக்கு பிரியமாக இருந்தால் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு பெற்றுக்கொள்ளுகிற ஒரு அனுபவமாக எனக்கு வாழ்க்கையில் மாறிச்சு. இன்னைக்கு நம்ம நினைப்போம், நம்ம பெற்றோர் சொல்லுகிற வார்த்தைகள் நமக்கு கசப்பாக இருக்கலாம், நமக்கு வெறுப்பாக இருக்கலாம், நமக்கு ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக இருக்கலாம். ஆனால் அது நம்ம வாழ்க்கைக்கு கனி தருகிறதா இருக்கும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஒவ்வொரு நாளும் என்னோட பேரண்ட்ஸ் அப்போ என்னை அப்படி ப்ராக்டிஸ் பண்ணனால தான் இன்னைக்கு எனக்கு விசுவாசத்தின் பாதையில் போகிறதுக்கும் ஆண்டவரிடத்துல எல்லாத்தையும் கேட்டு பெற்றுக்கொள்ளுகிற ஒரு அனுபவமாக இருக்குது. இப்போ நீங்கள் நினைப்பீங்க, நான் கேட்குறது எல்லாத்தையும் ஆண்டவர் தருவாரா? நான் கேட்குற எல்லா விஷயத்தையும் ஆண்டவர் எனக்கு தரலையே, ஆனால் நான் இப்பவும் கண்ணீர் நிறைந்த பாதைகளில் இருக்கிறேனே அப்படின்னு நினைப்பீங்க. சிலருக்கு சில பாடுகள், கஷ்டங்கள் நிச்சயமாக வாழ்க்கையில் இருக்கும். ஆனால் ஏசப்பா என்றைக்குமே கைவிடவே மாட்டாங்க. பரிசுத்த வேதாகமத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்கு, உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பரிசுத்த ஆவியானவர் நம்மளை கண்ணோக்குகிறவராக இருக்கிறார், நம்மளை பார்க்கிறவராக இருக்கிறார். அவருடைய மறைவுக்கு நம்ம என்றைக்குமே இருக்க மாட்டோம். அவர் நம்மை கண்ணோக்கி நமக்கு வேண்டியவைகளை நமக்கு தருவாங்க. கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான் அப்படின்ற வசனத்தின்படி நிச்சயமாக நம்ம அவருடைய சித்தத்தின்படி, அவருடைய விருப்பத்தின்படி, அவருடைய விசுவாசத்தில் நம்ம தரித்திருந்து அதை பெற்றுக்கொள்ளும்போது அதுக்கான நன்மைகள் நமக்கு ரொம்ப ரொம்ப பிளெஸிங்காக இருக்கும். அதையும் தாண்டி அது ஆசீர்வாதம் நிரந்தரமாக இருக்கும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் கிடையாது. மே காட் bless you. Bye bye.